அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் 12ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவர் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாடப்பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவர் யார்னா மயிலை சீனி வெங்கடசாமி. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான் தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டெடுத்தவர். நமக்கு தமிழ் மொழி அடையாளங்களை மீட்டெடுத்தவர்னு சொன்னால் நிறைய அறிஞர்களோட பேர் நமக்கு ஞாபகத்தில் வரும். தமிழ் மொழின்னு சொன்னாலே தமிழ் மொழியை பற்றி பாடியவர்கள், தமிழ் மொழியில் இலக்கிய இலக்கணங்களை எழுதினவர்கள், புலவர்கள், இவர்களோட பேர் எல்லாமே நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். ஆனால் தமிழ் மொழியின் அடையாளத்தை மீட்டவர் மயிலை சீனி வெங்கடசாமின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா இப்படி ஒரு பேரை நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் தமிழ் மொழிக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. தமிழ் மொழியோட அந்த பன்முகத்தன்மையை மீட்டெடுக்கணும், தமிழ் மொழியோட சிறப்புகளை எடுத்து கூறணும், தமிழ் மொழியோட தொன்மையை எடுத்துக்கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகளை செய்த அறிஞர்கள் பலர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமானவர் தமிழ் மொழியுடைய பன்முகத்தன்மையை எடுத்து இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவரில் முக்கியமானவர் தான் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அறிஞர். இவர் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணங்களை எல்லாம் ஆராய்ந்து தமிழ் மொழியுடைய சிறப்புகளை, தமிழ் மொழி தொன்மையான மொழி, அது பல வகையான சிறப்புகளை கொண்டது, இலக்கிய வளங்களை கொண்டது, நிறைய உரை நடைகள் இதில் இருக்குது. இது எப்போ தோன்றுச்சுது, தமிழ் மொழி எப்படியெல்லாம் கல்வெட்டுகளில் இருக்கிற மொழிகளை எல்லாம் மொழிபெயர்த்து அப்படி தமிழ் மொழியோட செழுமையை உலகறிய பண்ணவர் தான் மயிலை சீனி வெங்கடசாமின்னு சொல்லக்கூடியவர். இதுதான் இந்த நுழையும் முன் சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாடத்துக்குள்ளே நம்ம போனோன்னா இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா ஒவ்வொரு தேசிய இனமும் ஒவ்வொரு இனம், எந்த ஒரு இனமாக இருக்கட்டும், இப்போ தமிழ் மொழி பேசுகிற தமிழ் இனமாக இருக்கட்டும், மலையாளம் பேசுகிற கேரள இனமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இனங்களும் நம்முடைய கடந்த கால வரலாற்றை அறியணும்னு நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஆசை இருக்கும். அப்படி அறிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், எதிர்காலத்தில் ஒரு லெக்க நம்ம அடைய முடியும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம எப்போவுமே அப்பாவோட அப்பா என்ன பண்ணாங்க, அப்பாவோட அம்மா என்ன வேலை செய்தாங்க, அம்மாவோட அப்பா என்ன செய்தாங்க, அப்படி நம்முடைய வரலாற்றுகளை, நம்முடைய முன்னோர்களின் வரலாற்றுகளை அறிஞ்சாதான் நம்ம ஒரு காலத்தில் நம்ம நிறைய பேர் பெருமையாக பேசுவோம், என் தாத்தா அப்படிப்பட்டவங்க, என் பாட்டி அப்படிப்பட்டவங்க, என் ஃபேமிலி அப்படி இருந்தாங்க அப்படின்னு. அதே போல் தான் நம்முடைய எதிர்காலத்தை, அதை வரலாற்றை அறிந்தால் மட்டும்தான் நம்முடைய எதிர்கால இலக்குகளை லட்சியத்தை நம்ம அடைய முடியும். அதே போல் தான் பாருங்கள், அத்தகைய இன வரலாற்றை இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகிய தரவுகளின் அடிப்படையில் தேடி தொகுத்து எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் மயிலை சீனி வெங்கடசாமி. அப்படிப்பட்ட அந்த இலக்குகளை அடையணும்னா எதிர்காலத்தில் முன்னாடி இருந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்த வரலாற்றை, தமிழ் மொழியின் வரலாற்றை தொல்லியல்னால் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, பனை ஓலை சுவடிகள் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த தொல்லியல், அதன் மூலமாக தெரிஞ்சக்கூடிய அந்த பழைய வரலாற்றை தெரிய பயன்படக்கூடிய அந்த ஓலை சுவடிகள், இது எல்லாத்தையும் தொல்லியல். கல்வெட்டுகள் எழுதி வச்சிருக்கிறது, பண்பாடு, அந்த அவர்களுடைய பயன்படுத்திய பொருட்களை வச்சு அவர்கள் என்ன பண்பாட்டில் இருந்தாங்க, இதை எல்லாவற்றையும் தரவுகள்னு சொன்னால் என்னது, தரவுகள்னால் அதற்கு சான்றுகள் மூலமாக அவர் ஏதோ ஒன்று வாய் கொண்டு சொல்லலை, தரவுகள் அதுக்கு சரியான சான்றுகளை கொண்டு தான் செய்திருக்காரு, தேடி தொகுத்து எழுதியிருக்காரு. தொகுத்து எழுதிய ஆளுமைகளில் முக்கியமானவர் நிறைய பேர் இருந்தாலும் அதில் முக்கியமானவர் யாருன்னா மயிலை சீனி வெங்கடசாமி. இவர் இதழ் ஆசிரியராக, இதழ்னா வாரம் ஒரு முறை வரக்கூடிய ஒரு நூல், அந்த நூலுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு. இதழ் ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி அவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியபடியே எழுதி முடித்த புத்தகங்களே. பள்ளி ஆசிரியராகவும் இவர் பணியாற்றி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் தான் தமிழர் தம் பழம்பெருமையை உணர உதவும் புதையல்கள். ஒரு பள்ளி இதழ் ஆசிரியராக, இதழுக்கு கற்று எழுதக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. அப்போ நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதிய அந்த புத்தகங்கள் தான் அவருடைய பழம்பெருமை, தமிழோட பழம்பெருமையை உணர்த்தக்கூடிய புதையல்களாக இருந்திருக்கு. அவர் நிறைய ஆராய்ச்சிகள், தரவுகளோடு சான்றுகளோடு நிறைய ஆராய்ச்சிகள் செய்து தமிழ் மொழியோடைய பெருமையை, பன்முகத்தன்மையை சொல்லியிருக்கிறார். அதுதான் தமிழ் மொழியில் கிடைத்த புதையலாக இன்று வரைக்கும் பேசப்பட்டு வருகிறது. இந்த மயிலை சீனிவாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோன்னா, மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எப்போ பிறந்திருக்காருன்னா 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1900 ஆண்டு 16/12
1900 சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு. அப்போது அவருடைய இளமை கால வாழ்க்கை வரலாறை கேட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இல்லை டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இதில் எல்லாம் கொஸ்டின் பார்த்தாங்க. அப்போ கொஸ்டின் தான் டிஆர்பியில் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. 12ஆம் கிளாஸு, 10th, 12th புக்கிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. 12th நிறைய வந்திருந்த டிஆர்பிக்கு. அதனால் அது பாருங்கள், அவர் வந்து எந்த வருடம் பிறந்தார்னா மயிலைசீனி வெங்கடசாமி 16/12/1900 எங்கே பிறந்தார்னா சென்னை மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு. அவருடைய தந்தை பெயர் வந்து சீனிவாசன். இவர் யாருன்னா சித்த மருத்துவர். சித்த மருத்துவர்கள் முன்னாடி வந்து யாராக இருந்தாங்க, நிறைய புலவர்களாக தான் இருந்தாங்க சித்த மருத்துவர்கள். அப்படி சித்த மருத்துவராகவும் அவருடைய அண்ணன் கோவிந்தராஜ் தமிழ் ஆசிரியராகவும், அவருடைய அண்ணனுக்கு பேர் வந்து கோவிந்தராஜ். அவர் வந்து தமிழ் ஆசிரியராகவும் விளங்கியமையால் இளமையிலே தமிழின் மீது தனியாக பற்றும் நுணுகி ஆராயும் திறனும் பெற்றவராக இவர் இருந்திருக்காரு. அப்பா வந்து ஒரு சித்த மருத்துவர், அண்ணன் வந்து தமிழாசிரியராக இருந்ததுனால கோவிந்தன், அப்பா பேர் வந்து சீனிவாசன், அண்ணன் கோவிந்தன் தமிழாசிரியர் இருந்ததுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர் இளமையில் சின்னதுலேருந்தே தமிழுக்கு மேலே ஒரு தனியாத பற்று, அதே மாதிரி நுணுகினா ரொம்ப நுட்பமான ஆராயிறது. நிறைய பேர் ஆராய்வாங்க, மேலோட்டமாக ஆராய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, இது நுணுகி ஆராயக்கூடியது. ஆராயும் திறனும் பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையின் சித்த மருத்துவ பின்புலம், அண்ணனின் தமிழ் பின்புலம் ஆகியவையே தன்னை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது என்பதை இவ்வாறு கூறுகிறார். அவர் எப்படி ஒரு தமிழ் மொழியை பற்றி ஆராயக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளராக திகழ்ந்தார்னா, அண்ணன் பண்ணோட தமிழ் புலமை, அண்ணன் தமிழ் ஆசிரியர், அவரோட தமிழ் புலமையும் அவங்க அப்பாவோட அந்த மருத்துவ பின்புலமும் தான் அவரை ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக, தமிழ் மொழியை பற்றி ஆராயக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளராக இவரை உருவாக்கி இருக்கிறது. தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ் பற்று என்பது எனக்கு கிடைத்த சீதனம், முன்னோர் வழியாக. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், பொண்ணு வீட்டில் இந்த கொண்டு வரதான் சீதனம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட தமிழ் பற்று, என் தாய்மொழி பற்று வந்து என்னோட முன்னோர் மூலமாக, என் அப்பா மூலமாக, அண்ணன் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு சீதனம். எங்கள் வீட்டில் ராமாயணம், மகாபாரதம் போன்றவையும் ஏட்டு சுவடிகளும் நிறைய இருந்தன. அவருடைய வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, ராமாயணம், மகாபாரதம் புத்தகங்களும் ஏட்டு சுவடிகள்னால் அந்த ஏட்டில் எழுதி வச்சிருக்கிற அந்த பனை ஓலையிலலாம் இருக்கல ஏட்டு, அந்த சுவடிகளும் நிறைய இருந்திருக்கிறது. ஏட்டு சுவடிகளை எடுத்து புரட்டி பார்த்தேன், எதுவும் புரியவில்லை. நமக்கே புரியாது. ஏட்டு சுவடியெல்லாம் பழைய காலத்து பனை ஓலைகள்லாம் ஏடுகள்லாம் எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா நமக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் புரியாது. பின்னால் இவற்றையெல்லாம் படித்து ஆராய வேண்டும் என்ற எண்ணம் எழும். அதை படித்து இவருக்கு புரியாத உடனே இவருக்குள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது இதை படித்து நம்ம என்ன செய்யணும், புரியணும், இது நமக்கு தெரியணும், அது ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்தது. பின்னால் தான் செய்ய புகுந்த இலக்கிய வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சிகளுக்கு அன்றே என் மனதில் வித்தூன்றி விட்டேன். இவர் பெரிய ஆளானப்புறம் என்ன செய்திருக்காரு, கல்வெட்டுகள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன, அது எந்த காலத்தை சேர்ந்தது, அதில் என்னென்ன பண்பாடு இருக்குது, என்னென்ன செய்தியில் எழுதியிருக்காங்க என்பதற்கான ஆராய்ச்சிகள் செய்வதற்கு வித்துட்டது என்னது, அவர் வீட்டில் இருந்த அந்த ஏட்டுச்சுவடிகள் தான். அவர் வீட்டிலேருந்து அந்த ஏட்டுச்சுவடிகளை அவரால் எடுத்து புரட்டி தான் பார்க்க முடிஞ்சு, தவிர படிக்க முடியலை. அதனால இவற்றை என்ன செய்யணும், நம்ம படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் என்ன செய்திருக்காரு, அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய, கல்வெட்டுகளை ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் எப்போ வந்ததுன்னா, அவர் வீட்டில் இருந்த ஏட்டுச்சுவடிகளை அவரால் படிக்க முடியாமல் இருந்ததில்ல, அப்போவே அந்த எண்ணம் வந்துடுச்சு. எப்படியாவது இதுக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு இதுகளெல்லாம் நம்ம படிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துடுச்சு. ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்கப்பள்ளியில் 25 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஆசிரியர் பயிற்சியை டிடிசி படிச்சுக்கிட்டு தொடக்கப்பள்ளியில் 25 ஆண்டுகள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர் வளாகம் சாராத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார். பாடம் ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு மற்ற நேரங்கள்லாம் வளாகம்னு சொன்னால் எந்த ஒரு இதையும் சார்ந்து அவர் பணியாற்றவில்லை. மேலோட்டமாக என்ன பண்ணலாம், எல்லா இதுலேயும் போய் அவர் என்ன செய்தார், ஆய்வாளராக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் அவர் ஆய்வாளராக பணியாற்றலை. வளாகம் சாராத, எந்த ஒரு துறையும் சாராத ஒரு ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார். கட்டுரையோ நூலோ எழுதும் முன் தரவுகளை சேகரித்து தமது ஆய்வுக்கு ஏற்றதை ஒப்பிட்டு ஐயம் இருப்பின் மற்றவர்களை கேட்டு தெளிந்த பிறகே வெளியிடுவார். இப்போ எல்லாம் எழுதுறவங்க அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவாராம், ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி அதற்கான சான்றுகளை சேகரிப்பாராம். சான்றுகளை சேகரித்தும் அதில் ஐயம்னா சந்தேகம் ஏதாவது இருந்தால் மற்றவர்களை கேட்டு என்ன செய்வாராம், தெளிந்த பிறகு தான் அதை வெளியிடுவாராம். விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், திருவிக,
மீனாட்சி சுந்தரனார், சாதா சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்ட இந்த தொடர்பு காரணமாக அவரது ஆய்வு கட்டுரைகள் குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லட்சுமி முதலான இதழ்களில் வெளியாயின. இது ஒரு முக்கியமான ஒரு இதுமாமா பாருங்க. அவர் யார் கூட எல்லாம், எந்த அறிஞர்கள் கூட எல்லாம் தொடர்பு வச்சிருந்தார்னா, விபுலானந்த அடிகள், அவருடைய காலத்தில் இருந்தவர் விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், ஞாபகம் வச்சுக்கோங்க, விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், திருவிக்கா, தோப்போமி, சாதா சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்கள் தான் அவர் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக தான் அவர் எழுதின அந்த கட்டுரைகள் எப்படி எந்த இதில் என்ன, குடியரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ், ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லட்சுமி முதலான இதழ்களில் வெளியாயின. அப்போது இவர் தொடர்பு வச்சிருந்த அறிஞர்களோட பேர் என்னது, அறிஞர் பெருமக்கள் பேர் மயிலை சீனி வெங்கடசாமி தொடர்பு கொண்டிருந்த அறிஞர் பெருமக்களின் பெயர் என்ன என்ற வினாவுக்கு என்ன விட வரும், விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், திருவிக்கா, தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சாதா சர்க்குணர், இந்த 4 பேர். விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், திருவிக்கா, தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சாதா சர்க்குணர், இந்த 5 பேர் தான். இவர்கள் மூலமாக அவர் எழுதின நூல்கள் கட்டுரைகள் வெளிவந்த நூல்கள் இதெல்லாம் என்ன, குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லட்சுமி முதலான இதழ்களில் இவைகள் வெளியாகியிருக்கிறது. அப்போது தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டெடுத்தவர் யார், மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். இவரோட வாழ்க்கை வரலாறு என்னது, இவர் 16/12/1900 சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். இவருடைய அப்பா சீனிவாசன் ஒரு சித்த மருத்துவர், இவருடைய அண்ணன் ஒரு கோவிந்தசாமி ஒரு தமிழ் ஆசிரியர். இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்த அந்த ஒரு தமிழ் ஆசிரியராக சித்த மருத்துவர் அப்பா இருந்ததுனால தான் இவர் தமிழில் ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள, தமிழ் பற்றுடையவராக இவரை வாழ்கிறதுக்கு வழி இதாயிருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீடுகளில் இருக்க ஏட்டுச்சுவடிகள் எடுத்து படிக்கிற நேரம் இவருக்கு ஒன்றுமே புரியலை. அதனால என்ன பண்ணார், அன்னைக்கே அவருக்கு மனசில் நினச்சிட்டாரு, நம்ம இந்த கல்வெட்டுகள், இந்த புரியாத தமிழில் இருக்கக்கூடிய இதுகளெல்லாம் என்ன செய்யணும், நம்ம ஆராய்ச்சி செய்து அதை மக்களுக்கு புரிகிற வகையில் நம்ம கொண்டு வரணும், தமிழ் மொழியோடைய அடையாளங்களை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனதில் விழுந்த அந்த விதையின் காரணமாக தான் அவர் என்ன செய்கிறார், பிற்காலத்தில் ஒரு ஆராய்ச்சியாளர், வரலாற்று ஆய்வாளராக அவர் மாறுறாரு. இவர் ஃபர்ஸ்ட்டில் ஆசிரியர் பயிற்சி முடித்து 25 வருடங்கள் என்ன செய்கிறாரு, ஆசிரியராக பணியாற்றுறாரு. அப்புறம் பணியாற்றிக்கிட்டே நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு. அவர் எழுதுகிற கட்டுரைக்கு எல்லாம் சரியான சான்றுகளை தேடுறாரு. சான்றுகள் சரியா இல்லைன்னா சந்தேகம் இருப்பேன்னு என்ன செய்கிறார், அறிஞர் பெருமக்களிடம் கேட்குறாரு. அப்படி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாரு. அவரோட தொடர்பு கொண்ட அறிஞர் பெருமக்கள் யாரெல்லாம்னா, விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியர், திருவிக்கா, தோப்போமி, சாதா சர்க்குணர். அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் வெளிவந்த இதழ்கள் இதெல்லாம் என்ன, குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லட்சுமி முதலான இதழ்களில் அது வெளியாயிருக்குது. இது அவரோட இளமை பருவம். யாரோட, மயிலை சீனி வேங்கடசாமியோட இளமை பருவம். இப்போது இவருக்கு தொடக்க கால ஆய்வுகள் எப்படி இருந்துன்னு பாருங்கம்மா. தொடக்க கால ஆய்வுகள் மட்டும் இந்த இதில் நம்ம பார்த்துருவோம். தொடக்க கால ஆய்வுகள் எப்படி இருந்துன்னா, 1934 தோப்போ மீனாட்சி சுந்தரனார் ஒரு தமிழறிஞர் தான். தோப்போ மீனாட்சி சுந்தரன் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சாதா சர்க்குணர் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார். யார் நடத்தினா, 1934 தோப்போ மீனாட்சி சுந்தரன் எங்கே நடத்துகிறார்னா, சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளியில் ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டில் சாதா சர்க்குணர்னு சொல்லக்கூடியவர் கிறிஸ்தவமும் தமிழும், எந்த தலைப்புமா, கிறிஸ்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றுகிறார். அந்த உரையை யார் கேட்குறாருன்னா, கேட்டு பெற்ற ஆர்வத்தினால கிறிஸ்தவமும் தமிழ் என்ற நூலை மயிலை சீனி வெங்கடசாமி எழுதினார். அப்போது இது ஒரு முறை கூட சொல்கிறேன். 1934 தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளியில் என்ன செய்கிறாரு, தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்துகிறார். அதில் சாதா சர்க்குணர் தமிழும் கிறிஸ்தவமும் சொல்லக்கூடிய தலைப்பில் என்ன செய்கிறாரு, ஒரு உரையாற்றியார். அதை கேட்டுக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஹீரோ யார், மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற என்னும் நூலை மயிலை சீனி வெங்கடசாமி எழுதுகிறாரு. அவர் எழுதிய நூலோட பேர் என்ன, கிறிஸ்தவமும் தமிழும். இதுதான் இதுவே அவருடைய முதல் நூல். அப்போது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதிய முதல் நூல் எதுனா, கிறிஸ்தவமும் தமிழும். மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய முதல் நூல் எதுமா, கிறிஸ்தவமும் தமிழும். இதுவே அவருடைய முதல் நூல்.
தமிழின் தொல்லிலக்கியம், தொல்கலை, தொல்லெழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை அவர் இயற்றினார். தமிழில் இருக்கக்கூடிய தொல் இலக்கியங்கள், பழமையான இலக்கியங்கள், தொல்கலை, பழமையான கலைகள், தொல் எழுத்துகள், பழமையான எழுத்துகள் ஆகியவற்றின் மேல் கொண்ட அந்த ஈடுபாட்டின் காரணமாக அவர் எதெல்லாம் எழுதுகிறாரு? பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும். அப்போ முதல் நூல் கிறிஸ்தவமும் தமிழும், அடுத்தது தொடர்ந்து அவர் எழுதியது மதம் சார்ந்து தான் இருக்குது. பௌத்தமும் தமிழும், பௌத்த மதத்தில் தமிழ் எப்படி இருக்குது, சமண மதம் தமிழும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களை ஏற்றுறாரு. அச்சமயத்தார் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் ஏராளமானவை. அவற்றை அவர் காழ்ப்புணர்வின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ மக்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, பௌத்த சமயத்தினர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, சமண மதத்தினர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு, இவையெல்லாம் வளப்பரியது. அதனால அவர் நடுநிலையோடு அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை அழகாக இந்த நூல்களில் எடுத்து கூறியிருக்காரு. சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு முதலான பல துறைகளிலும் இவர் கவனம் செலுத்தினார். இவர் ஒரே இதில் வரலாற்று ஆய்வுகளில் மட்டும் இல்லை, இவர் எல்லாம் சமயம் சார்ந்து கவனத்தை செலுத்தியிருக்காரு. மானுடவியல், மனித சார்ந்த, தமிழக வரலாறுல தொல்பொருள் ஆய்வு, கலை ஆய்வு, மொழி ஆய்வு, தொல்பொருள் ஆய்வு, பழைய காலத்து பொருட்கள் ஆராய்ச்சி செய்திருக்காரு. கலைகளை பற்றிய வரலாற்றை ஆய்வு செய்திருக்காரு. ஒவ்வொரு மொழிகளோட ஆய்வையும் மேற்கொண்டிருக்கிறாரு. குறிப்பாக கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம். குறிப்பாக இவர் எதிர்த்தது என்னென்னா கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், கல்வெட்டுகளில் இருக்கிற ஆண்டுகள், கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னங்கள், இது எல்லாத்தையும் பற்றி அவர் என்ன செய்திருக்காருன்னா ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறாரு. தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்குண்டு, தமிழ் எழுத்துக்கள் எப்படி வளர்ந்தது, முதல்ல என்ன எழுத்தாக இருந்தது, முதல்ல உள்ள அதன் வரி வடிவம் என்ன, அந்த எழுத்துக்களோட சிறப்பு என்ன, எப்படி அந்த எழுத்து மாறி இருக்கிறது போன்றவற்றை நன்குணர்ந்தவர். வட்டெழுத்து, கோல் எழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தினால் சாசனங்களை அவரால் எளிதாக வாசிக்க முடிந்தது. சாசனங்கள்னா மன்னர்கள் வெளியிடக்கூடிய அந்த பட்டயங்கள் தான் சாசனங்கள். அதில் முன்னாடி என்ன பண்ணாங்க, வட்டெழுத்தை பயன்படுத்துகிறாங்க. வட்டெழுத்துக்கு அடுத்து தான் கோல் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களோட வரி வடிவம். முதல்ல வட்டமாக இருக்கிற இடத்து வட்ட எழுத்து, அடுத்து கொஞ்சம் கோல் வடிவத்தில் நீண்டு வரக்கூடியது கோல் எழுத்து. பிராமி எழுத்துனா தமிழ் அந்த இவர் காலத்து அசோகர் காலத்துலாம் பிராமி எழுத்தாக இருந்தது. அப்படி ஒவ்வொரு ஆட்சியும் வட்டெழுத்து, கோல் எழுத்து, பிராமி எழுத்து, இந்த எழுத்துக்களை அவர் கற்றிருந்ததுனால சாசனங்களில் ஒவ்வொரு மன்னர்களும் அந்தந்த காலங்களில் இருந்த எழுத்துக்களுக்கு ஏற்ப எழுதி வைத்திருந்தாங்க. சாசனங்கள்னா பட்டயங்கள், மன்னர்கள் வெளியிடக்கூடிய அந்த ஆணைகள் எல்லாம் சாசனங்களாக வெளியே வரும். அதை அவரால் எளிதாக வாசிக்க முடிந்தது. வரலாறு, இலக்கியம், கலையியல், சமயம் என பல துறைகளிலும் நூல்களை எழுதியிருப்பது மயிலை சீனி வெங்கடசாமியின் பன்முகம் அறிவை விளைக்கிறது. ஒன்றில் மட்டும் இல்லை, வரலாறுல எழுதியிருக்காரு, இலக்கியத்தில் எழுதியிருக்காரு, கலையியல் எழுதியிருக்காரு, சமயம் சார்ந்து எழுதியிருக்காரு. இது அவருடைய பன்முக அறிவை நமக்கு விளக்குகிறது. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி. அப்போ தமிழ் தேனி என்று அழைக்கப்படும் அறிஞர் யாரு? மயிலை சீனி வெங்கடசாமி, தமிழ் தேனி. அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன. நூலகங்களே அவரது தாயகங்கள். நூலகம்தான் அவரோட தாயகங்களாக இருந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட முடிச்சுப்போமா. அவருடைய தொடக்க கால ஆய்வுகளை நான் ஒரு முறை கூட சொல்லிடுறேன். முதல்ல 1934 தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய உயர்நிலைப் பள்ளியில் ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சாதா தற்குணர் கிறிஸ்தவமும் தமிழும் என்று இதில் தலைப்பில் பேசுகிறாரு. அதை கேட்டது தான் அவர் முதல் நூலை எழுதுகிறாரு. எதெல்லாம்? கிறிஸ்தவமும் தமிழும் என்கிற நூலை எழுதுகிறாரு. அடுத்தது பௌத்தமும் தமிழும், அடுத்தது சமணமும் தமிழும். அந்த மதங்கள் எப்படி தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறது என்பதை எந்த ஒரு காழ்ப்புணர்வுமின்றி அந்த நூல்களில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் பன்முகத்தன்மை, சமயம், மானிடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு போன்றவற்றில் எல்லாவற்றிலையும் ஆராய்ச்சி மேற்கொண்டு, குறிப்பாக இவர் ஆராய்ச்சி மேற்கொண்டது கல்வெட்டு அல்ல, கல்வெட்டுகளில் இருக்கக்கூடியது சாசனங்களில் இவருக்கு வட்டெழுத்து, கோல் எழுத்து, பிராமி எழுத்துக்களை இவர் கற்றுக்கொண்டதால் சாசனங்களை இவருக்கு எளிதாக இருந்துச்சு. அந்தந்த காலங்களில் மன்னர்கள் வட்டெழுத்தில் வெளியிட்டிருந்தாலும், கோல் எழுத்தில் இருந்தாலும், பிராமி எழுத்தில் இருந்தாலும் அவற்றை படிக்கிறதுக்கு இவருக்கு எளிதாக இருந்தது. இவர் ஒரு தமிழை தேடி செல்கின்ற ஒரு தேனி எப்படி பூக்களில் இருக்கிற தேனை தேடி போமோ அதே முறை இவரும் தமிழை பற்றிய அறிவை தேடி போகிறார். நூலகங்களில் இவருடைய தாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இதோடு நம்ம முடிச்சு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்தது நான் வெளியிடுறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.